அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை கைவிடாதவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். ஆமென் சொல்லுங்க. யோசித்து பாருங்க, ஒரு வார காலம் முழுசும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு கிருபையா காத்தார் இல்லையா? எவ்வளவு பெரிய கிருபை நம்மளை தாங்கினது, எவ்வளவு பெரிய தயவு நம்மை நடத்தினது. யோசித்து பாருங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்தது. நம்முடைய வழிகளில் வண்டியில எல்லாம் போனோம்ல, நீங்க போன ரூட்ல தண்ணி லாரி வரலையா? யோசிங்க. நீங்க போன ரூட்ல எல்லாம் மணல் லாரி வரலையா? வந்துச்சே, கிருபை தாங்கியது. நம்ம இருந்த ஏரியாக்கள்ல தண்ணி வரலையா? போன வாரம் வந்துச்சே, ஜீவனோட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. கிருபை தாங்கினது. அல்லேலூயா. கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நாளும் நம்முடைய சுயபலத்தின் மேல் சார்ந்து விடக்கூடாது, நம்முடைய திறமையின் மீது சார்ந்து விடக்கூடாது, நம்முடைய பணத்தின் மீது சாய்ந்து விடக்கூடாது. கிருபையின் மாத்திரம் சாய்ந்து விடுவோம். ஏன்னா இந்த உலகத்துல பணம் மாறி போயிடும், பணம் அழிஞ்சிரும். பெரிய பெரிய கோடீஸ்வரனே ஒரு காலத்துல ஒண்ணுமில்லாம தெருவில் பிச்சை எடுத்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நாகர்கோயில்ல ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சகோதரர் தாடி முடியுமா, எங்க பெரியப்பாவும் நானும் பேசி வந்துகிட்டு இருக்கும்போது எங்க பெரியப்பா கிட்ட வந்து கேட்கிறார், ஒரு பீடி வாங்கி கொடு, ஒரு பீடி வாங்கி கொடு. இது நான் சொல்றதுக்கு சில வருஷங்களுக்கு முன்பு. எங்க பெரியப்பா பக்கத்துல இருந்து கடையில இருந்து வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னார், இவர் யார் தெரியுமா? ஒரு காலத்துல பிரபல்ய டாக்டர். என்ன பெரியப்பா இவர் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த சொன்னார். இவர் செய்த ஆபரேஷன்ல தன்னை மறந்து கத்திரியை உள்ள வச்சு தச்சிட்டார். மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து இவருடைய சகலத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதுல பைத்தியம் பிடிச்சவர் தான். அந்த மன அதிர்ச்சியில பைத்தியம் பிடிச்சி இப்ப அவருக்கு வைத்தியம் இல்லாம சுத்திட்டு திரிகிறார். ஒரு மனுஷன் எப்ப எப்படி மாறுவான், அதுக்கு நேர நாள் தேவையில்லை, செகண்ட் போதும். இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கிறது கிருபை. கிருபை எப்பவுமே கிருபையை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் யாக்கோபு சொல்றார் பாருங்க, வீட்டில் போய் எடுத்து வாசிங்க. என்ன பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கிறவங்களாம் தூக்கி காட்டுங்க. சரி, நிறைய பேர் பைபிள் கொண்டு வர்றதில்ல, இந்த மொபைலை தூக்கிட்டு வந்துடுறது. ஏன்னா அதுலேயே என்ன இருக்கு, பைபிள் இருக்கு அப்படின்ட்டு. சரி, வீட்டில் போய் பைபிள் எடுத்து படிங்க. யாக்கோபு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, யாராவது கேட்டா ஒன்று சொல்லுங்க, தேவனுக்கு சித்தமானால் நானும் ஜீவனோட இருந்தால் தருகிறேன், வருகிறேன், செய்கிறேன், பார்க்கிறேன், பேசுகிறேன், ஃபோன் பண்றேன், அப்படி சொல்லணும். அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானால் நானும் ஜீவனோட இருந்தேன்னா ஆண்டவருக்கு. ஆமென். ஏன்னா நாளை நடப்பதை நீ அறியாயே. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், எப்பவுமே கிருபையை சார்ந்துருங்க. ஏன்னா பணம் மாறி போயிடும், பதவி மாறி போயிடும், புகழ் காணாம போயிடும், அழகு ஒரு நாள் அழிந்து போயிடும், ஆரோக்கியம் ஒரு நாள் கெட்டு போயிடும். ஆனால் மாறாத ஒன்று அவருடைய கிருபை மாத்திரம். இந்த கிருபை மாறவே மாறாது. அதனால இயேசுப்பாவுடைய கிருபையை பிடிச்சுக்கோங்க. அந்த கிருபை உங்களை விட்டு ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வார்த்தையை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சில வழிகளை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க.
ஆமா, நான் சொல்ற மாதிரியே சொல்றீங்களா? நான் சொல்ற மாதிரியே சொல்றீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்துட்டு சொல்லுங்களேன். கையை பிடிச்சு இப்படி பயப்படாங்க, பயப்படாங்க, கொரோனாலாம் வராது. ஆமா, தோத்துறோம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, ஆமென், சோத்திரம். உங்க அப்பா அம்மா உங்களை சபித்திருக்கலாம், ஊருக்காரன் உன்னை சபிச்சிருக்கலாம், என் பாஸ்டரே உன்னை சபிச்சிருக்கலாம். ஆனா நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறா. சொல்லுங்க, இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறா. யார் சபித்தாலும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய தேடுதலில் இன்னைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் இதெல்லாம் எனக்கு குப்பையாக தெரிகிறது என்று எதையெல்லாம் குப்பை என்று வெளியில தூக்கி எறிந்தார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பொக்கிஷங்களாக எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஜப்பான்ல உபயோகித்து வேண்டாம்னு தள்ளின ஒரு சில பொருட்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அத இங்கிருந்து போன ஒருத்தர் படம் எடுத்து அதுல சில தகவல்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, இதெல்லாம் நல்ல உபயோகமா இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள், ஆனா அவங்கள பொறுத்தவரையில இது பழசாகி போச்சு. புதுசா ஒண்ணு எடுத்த ஒண்ணு பழச கொண்டு வந்து போட்டாங்க. சிலருக்கு அப்படி ஒரு சுபாவம் உண்டு. புதுசு ஒண்ணு கிடைச்சா பழச மறக்கிறதும், புதுசு ஒண்ணு கிடைச்சா பழச வெறுக்கிறதும். அல்லேலூயா. அப்படி ஒரு பழக்கம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? ஒரு புதிய ஃப்ரெண்டு கிடைச்சாச்சுன்னா பழைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஆமா, எவ்வளவு நோகடிக்க முடியுமோ அவ்வளவு நோகடிப்பாங்க. நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களா? ரொம்ப யோக்கியர் மாதிரியே பாக்குறிய. உங்களை பத்தி தெரியாது எனக்கு. எத்தனை வேற பண்ணிருப்பீங்க அப்படி. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் அப்படி பண்ணாதீங்க. பாருங்க, இந்த பழையதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஆட்கள் அழகா சூப்பரா அப்படியே கிளீன் பண்ணி தொடச்சு மறுபடியும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு காலத்துல பரிசுத்தவான்கள் குப்பையும் நஷ்டமும் என்று தள்ளின காரியங்களை எல்லாம் இன்னைக்கு மறுபடியும் சபைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறோம். ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறோம். காரணம், ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்லுவது வெறும் பொருளாதார மாத்திரம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு பெரிய வீடு, அதுல ஒரு காரு, அந்த கார்ல அழகான மனைவி, அதுல ஆரோக்கியமாய் நான். இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்ப எப்படி தெரியுமா? அழகான வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய், அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு காரு, உயிரோட இல்லைன்னால ஒரு நாய் பொம்மை. இந்த நாயை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. நாய் நல்லதுதான், ஆனா நாயை கட்ட வேண்டிய இடத்துல கட்டணும். வீட்டுக்குள்ள விட்டு என்ன செய்யக்கூடாது? வளர்க்கப்படாது. தோத்திரம். அல்லேலூயா. இதை சொல்லும்போது பயமா இருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள நாய் வளருறதை நான் பார்த்தேன். எங்களை பார்த்துட்டு போய் தான் இந்த பாஸ்டர் இப்படி சொல்லுறாருன்னு நீங்க எப்ப சொல்றது எங்களுக்கு புரியுது. நான் உங்களை பார்த்துட்டு வந்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாருடைய பார்வை என்ன? ஒரு பெரிய பங்களா வீடு. என்கிட்ட ஒரு പാസ്റ്റർ சொன்னாரு, പാസ്റ്റർ ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചോ, ദൈവം ഞങ്ങൾക്കൊരു മനോഹരമായ ഒരു വീട് തരാൻ വേണ്ടി. ஆண்டவர் தந்தாலே அது மனோகரம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் தந்தாலே அது மனோகரமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, கர்த்தர் தருகிறது குடிசையோ கோபுரமோ அது மனோகரம் தான். ஆமென். ஆமா, சிலர் பொண்ணு தேடிட்டு திரிவாங்க, பார்த்துருக்கீங்களா? அளவெல்லாம் வச்சிருப்பாங்க.
6 அடி 3 அங்குலம் இருக்கணும். இந்த பொண்ணு பார்க்குறவன் கையில் டேப் எடுத்து வச்சுக்கிடுவான், ஏன்னா அளக்கணும்ல. அப்புறம் அந்த பொண்ணு கலராக இருக்கணும், அவன் அந்த கலர் அளக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருக்கான். இவங்க சொன்ன கலர் மாறிடக்கூடாதுல்ல, அதாவது கருப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருந்துடக்கூடாது, அது அது ஒரு விதமான கலரில் இருக்கணும். அப்புறம் மூக்கு 3.25 இன்ச்சு தாண்டிடக்கூடாது. அந்த முடி இருக்கே, முடி அது இங்க வரைக்கும் கிடக்கணும். இப்படி ஒரு ஒரு கணக்கு போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வரைஞ்சு வச்சுக்கிட்டு பொண்ணு தேடுவாங்க, மாப்பிள்ளை தேடுவாங்க. செய்யலாமா? அளவு வரைஞ்சி இப்படியெல்லாம் இருக்கணும். நான் சொல்றேன், ஆண்டவர் தந்தா கருப்போ சிகப்போ வெளுப்போ குட்டையோ நெட்டையோ குண்டோ ஒல்லியோ ஆண்டவர் தந்தா அது மனோகரம் தான், அது ஆசீர்வாதம் தான், அது ஆசீர்வாதம் தான், அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஒரு பெரிய பங்களா, அதுக்குள்ள என்னென்னதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதி, அவ்வளவுதான். நமக்கு அது தேவை என்று தேவனுக்கு தெரியும், தெரிந்து தருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு அவர் நமக்கு தருவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில வழிகளை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி கேட்கலாமா? நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. என்று நான் உம்மிடம் சேர்ந்திடுவேன் என்றுதான் என் மனம் ஏங்கிடுதே. என்று நான் உம்மிடம் சேர்ந்திடுவேன் என்றுதான் என் மனம் ஏங்கிடுதே. ஏழை நான் என்னை நீ விட்டிடாதிரும், ஏழை நான் என்னை நீ விட்டிடாதிரும். ஏகனே ஏற்றனை காத்தருளும். நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. எல்லையில்லாதது உந்தன் மனம், என்றுமே மாறாதது உந்தன் குணம். எல்லையில்லாதது உந்தன் மனம், என்றுமே மாறாதது உந்தன் குணம். ஏங்குதே என் மனம் உந்தன் பதம், ஏங்குதே என் மனம் உந்தன் பதம். ஏற்றிடும் உம்முடன் வாழ்ந்திடவே. நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே, நானிலம் போற்றிடும் நாயகனே. எத்தனை திரள்தான் என் பாவங்கள், எத்தன் என் வாழ்க்கையை இகழாதிரும். எத்தனை திரள்தான் என் பாவங்கள், எத்தன் என் வாழ்க்கையை
இகழாதிரும். என்னிலே நீதிகள் ஒன்றுமில்லை, என்னிலே நீதிகள் ஒன்றுமில்லை. என்னையும் ஏற்றிடும் இயேசுபரா, நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே, நம்புவேன் உம்மை நான் என் இயேசுவே. நானிலம் போற்றிடும் நாயகனே. கிருபையின் நல்ல தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம். எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஒருத்தர் கூட இங்கிருந்து வீணாய் போயிடக்கூடாது, வெறுமையாய் போயிடக்கூடாது, நிறைவாய் போக அனுப்பும். ஆசீர்வதியும், அடிமை மறைத்துக் கொள்ளும். ஆமென். நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2011 வருஷம் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற போது ஒரு முக்கியமான சூழ்நிலையில நான் இந்த பாட்டை எழுதினேன். இந்த பாடலை நான் எழுதுகிற ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தேன். அப்பதான் அந்த பாட்டை எழுதினேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்துக்கு நிறைய கவனத்தை திருப்புவோம். வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசை என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். யாருக்காவது நான் நாசமா போகணும்னு ஆசையா இருக்கா? யாரும் விரும்ப மாட்டோம். மற்றவன் வேணா நாசமா போட்டோம் இல்ல? ஆமா. கூட பிறந்த சகோதரன் நாசமா போனாலும் நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. கேரளாவில் ஒருத்தர் சொன்னார், சைக்கிள்ல வா, இனோவால போனார். ஆளை சொல்ல விரும்பல. சைக்கிள்ல வா, இனோவால போனார். ஜனங்கள் எல்லாம் கூட்டமா அங்க போனாங்க. இன்னைக்கும் கூட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவர் இனோவால போறார், போனவன் இன்னைக்கும் சைக்கிள்ல தான் போய்கிட்டு இருக்கான். சபைக்கு நம்ம எதுக்கு வரோம்? இன்னைக்கு நிறைய பேரு சபையில போனா அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஆலயத்தின் வாசலிலே காத்திருந்தவனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிக்கிறப்போ அங்கே ஆலயத்தினுடைய வாசலிலே ஒருவன் உட்கார்ந்து கொண்டு, எனக்கு ஏதாவது கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஏதாவது கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட வந்தா அவனுக்கு பேர் என்னவா? நான் சொல்லலீங்க, அது நீங்க தான் சொன்னீங்க. என்னன்னு சொன்னீங்க? அப்ப தேவ சமூகத்துல ஏதோ ஒன்று கிடைக்கும், பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று ஏதோ ஒன்றுக்காக வந்தால் நீங்கள் யார்? என் ஆண்டவரையே நான் அடைய வேண்டும் என்று வருகிறவன் தான் பக்தன், அவன் தான் விசுவாசி, அவன் தான் சீஷன், அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. நீங்க யாராக இருக்க விரும்புறீங்க? எதுக்காக இங்க வர்றீங்க? அவரை அடைய வருகிறீர்களோ? ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன செய்யணுங்கிற 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆபிரகாமின் இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னபோது, இந்த ஆசீர்வாதம் வெறும் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் சேர்த்து சொன்னார். எடுத்து வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களையும் வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கும் வரும்? சந்ததிக்கும். சொல்லுங்க. ஆமா, சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சேர்க்காதவங்க மனுஷங்களே கிடையாது.
நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? சொல்லுங்க, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க பாப்போம். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் எதுக்கே எங்களை கை தூக்க சொன்ன? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, உங்களை கொஞ்சம் உஷார்படுத்துறதுக்காகத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்லவங்க தான், நீங்க எல்லாருமே நல்லவங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. ஆமென். ஆனா வசனம் சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறான். அப்ப ஆபிரகாம் நல்லவனா கெட்டவனா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு வருகிற ஆசீர்வாதம் உன் சந்ததிக்கு வரும். ஆசீர்வாதம் சந்ததிக்கு வரும்னா, நான் ஆசீர்வாதத்தை சேர்க்கிற போது சந்ததிக்கு ஆசீர்வாதம் வரும். அப்ப நான் சாபத்தை சேர்க்கிற போது சாபம் வரும். அல்லேலூயா. நீங்க நாளாகம புஸ்தகம் 2 நாளாகமத்துல படிச்சா, இப்ப படிக்க நேரம் இல்லாததுனால நான் வேகமா சொல்லிட்டு போறேன். 26, 27, 28 இந்த 3 அதிகாரத்தையும் நீங்க வீட்டுல படிங்க. அங்க உசியா தேவாலயத்துல போய் நின்னுகிட்டு ஆசாரியர்களுடைய கையில் இருக்கிற தூபபீடத்தை புடுங்கி, நான் ராஜா, நான் தூபம் காட்டுவேன், கொண்டாயா அப்படின்னு தர்க்கம் பண்ணி ஆசாரியனோடு வழக்கிட்டான். ஊழியக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணான். அங்க நடந்த என்ன தெரியுமா? அவன் நெற்றியில அப்பவே குஷ்டம் வந்துருச்சு. தேவ மனிதனுக்கு விரோதமாய், உண்மையா இருக்கிற தேவ மனுஷனை சொல்றேன், கர்த்தருக்கு உண்மையா இருக்கான்ல, அந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் நீ எழும்பினால் குஷ்டம் வரும். அல்லேலூயா. உசியாவுக்காவது நெற்றியில வந்தது, நமக்கு எங்கெல்லாம் வரும்னு தெரியாது. அவனுக்கு குஷ்டம் வந்ததா? அவன் பையன் இருக்கான் பாருங்க, உசியாவோட மகன் யோராம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆலயத்துக்கு போறதையே விட்டுட்டான். ஆலயத்துக்கு போறத விட்டுட்டான். யோராமோட மகன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆலயத்தை இழுத்து மூடிட்டான். உங்க சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கணும்? உங்க சந்ததி ஆலயத்துல முன்னால நிக்கிற சந்ததியா இருக்கணும். அவன் சந்ததி புதிய ஆலயங்களை கட்டுகிற சந்ததியா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சந்ததி ஒரு நாளும் ஆலயம் விட்டு போயிடக்கூடாது. நம்ம சந்ததி ஒரு நாளும் அவன் ஆலயங்களுக்கு வெளியில போய் அந்நிய தேவர்களை ஆராதித்து விடக் கூடாது. மாறாக நம்முடைய சந்ததி ஆலயங்களை கட்டணும், ஊழியங்களை கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய புதிய ஊழியங்களை உருவாக்குகிற சந்ததிகளாய் நம்முடைய சந்ததி மாறணும். அப்ப நாம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சந்ததியின் மீது ஆசீர்வாதம் பலுகி பெருகுகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்னு கேட்டா, இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரா? அழைத்தாரா? அழைத்தார். ஆனா இந்த ஆசீர்வாதம் அழைக்கும் போது சொன்னாரா? அந்த வசனத்தினுடைய தொடக்கத்தை படிங்க. 12:1. உன்னை பெரிய ஜாதியாக்கி. அக்கா 1வது வசனத்தை வாசிங்கக்கா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும். யாரை நோக்கி? ஆபிரகாமை நோக்கி. யாரை நோக்கி? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, யாரை நோக்கி? அங்க என்ன எழுதி இருக்கு? ஆபிரகாமை நோக்கி. நீ உன் தேசத்தையும், நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அந்த வார்த்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. உன் தகப்பனுடைய விட்டு புறப்பட்டு. வாசிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது அழைப்பா? நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது அழைப்பா? நம்ம யாரையாவது அழைச்சா எப்படி கூப்பிடுவோம்? வான்னு கூப்பிடுவோம். இங்க என்ன எழுதி இருக்கு? அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அனுப்பும் போது ஆசீர்வதித்து அனுப்புகிறார். 2வது வசனத்தை படிங்க. நான்
நான் உன்னை எங்க அனுப்புறனோ அங்க போனீனா பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. நான் போக சொன்ன இடத்துக்கு நீ போகாம நீ ஓ இஷ்டத்துக்கு மனபால இருந்தீனா நீ இருப்ப. 3 நேரம் சோறு கிடைக்கும், வருஷத்துல 3 Dress கிடைக்கும், ஆனா அப்படியே இருப்ப. ஒரு முன்னேற்றம் வராது, ஒரு ஆசீர்வாதம் வராது, ஒரு வளர்ச்சி வராது, உன் தலைமுறையிலேயே மாற்றம் வராது. ஏன்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் அடுத்து யாருக்கு? சந்ததிக்கு. அல்லேலூயா. அப்ப நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு நீ போனேனா நான் போக மாட்டேன். இங்க எனக்கு சுகமா இருக்கு, நான் போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சாகணும்னா ஏன் பயப்படுறான்னு தெரியுமா? ஐயோ, இந்த ஊரை விட ஒரு நல்ல ஊர் வேற எங்கேயும் கிடைக்குமா? ஒரு பரலோகம் என்று ஒரு நாடு நமக்காக மிக நேர்த்தியான நாடு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு பவுனுக்கு என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. எப்படி 40,000 ரூபாய்க்கு மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 40,000 50,000 கொடுத்து வாங்குறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த தங்கம் எல்லாம் பரலோகத்துல அப்படியே வீதியில கிடக்குமா? அல்லேலூயா. நான் இங்க வந்த புதுசுல சொன்னேன், வந்த ஆரம்பத்துல சொன்னேன், உபவாச ஜபங்கள்ல வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், நான் எந்த ஊருக்கெல்லாம் போறேனோ அந்த ஊர்ல எல்லாம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். நான் வந்த புதுசுல சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. நான் எந்த ஊருக்கெல்லாம் போறேனோ அந்த ஊர்ல எல்லாம் சில சம்பவங்கள் நடக்கும். ஒண்ணு, தண்ணி வத்தாது. நான் போன ஊர்ல எல்லாம், நான் இருந்த வீட்டுல எல்லாம், நான் இது வரைக்கும் கவனிச்சதை சொல்றேன், அந்த வீட்டுல தண்ணி வத்தாது. அது வரைக்கும் பல வருஷம் தண்ணி வத்தி இருக்கும், வண்டியில தண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்ன இருக்காது? தண்ணி வற்றுதல் இருக்காது. அடுத்து ரோடு ரெடி ஆயிரும். அந்த அம்மா ஞாபகம் வச்சிருக்காங்க, நான் போற இடத்துல எல்லாம் அவ்வளவு மோசமா கிடக்கிற சாலைகள் ரெடி ஆயிடும். இது வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் கவனிச்சிருக்கிறேன். ஆனா அதுல எல்லாம் ஒரு சங்கடமான ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த ரோடு ரெடி ஆகிறச்ச என்னை ஆண்டவர் அங்கிருந்து எடுத்து மாத்திடுவார். இது 100% உண்மை. நான் போன இடங்களை, நான் இருந்த இடங்கள் எல்லாம் விசாரிங்க, அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு ரெடி ஆகும், ஆண்டவர் என்ன அங்கிருந்து கொண்டு போயிருவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரோட ரெடி பண்ணி அந்த அதுல தண்ணி அங்க நின்று இங்க நின்று, அப்புறம் 2 நாள் மழை பெஞ்ச உடனே ரோடு திரும்ப ஓட்ட போட்டு அதுக்கு கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஓடுறது நம்ம பார்க்கிறோம். ஆனா பரலோகத்துல சாலைய தாறு கொண்டும் சிமெண்ட் கொண்டும் போடல, அதுக்கு பதிலா தங்கத்தை உருக்கி அப்படியே தெரு வீதி எல்லாம் தங்கம். இந்த 40,000 50,000 கொடுத்து வாங்கின ஆளுகளுக்கெல்லாம் பரலோகத்துல போனோன்னா கால் வைக்க மாட்டாங்க. ஐயோ, தங்கத்திலையா நம்ம எத்தனை 1000 கொடுத்து வாங்கணும், எவ்வளவு மதிப்புள்ள தங்கம், அதை காலால மிதிக்கிறதா? பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே கம்பீரமாய் காலால் என்ன செய்வார்கள்? அப்படியே நடந்து போவார்கள். எதுக்கு மேல? இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போனா பெரிய பெரிய மனிதர்களை ரெட் கார்பெட் போட்டு அழைப்பாங்களாம். நம்முடைய டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது ரெட் கார்பெட் போட்டு அழைச்சாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய கனம் பொருந்தின விஷயம். ஒரு ரெட் கார்பெட்டுக்கு இவ்வளவு மரியாதைனா, பொண்ணுக்கு மேல அப்படியே பொன் வீதியில் உலாவுகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைச்சா உலகத்துல இதை போல ஒரு வாக்கியம் உண்டா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆமேன். ஆனா ஒரு சில கேஸ் எல்லாம் ஆண்டவர் அங்க கொண்டு போக மாட்டார். எப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் கொண்டு போக மாட்டார்? ஒண்ணு, இந்த யூதாஸ் காரியோத்து மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு போக மாட்டார். ஏன் பரலோகத்துக்கு யூதாஸ் காரியோத்து மாதிரி ஆட்களை கொண்டு போக இல்ல? மனம் திரும்பினா, என்ன மனம் திரும்பினாலும் அவனை கொண்டு போக மாட்டார். ஏன் தெரியுமா? சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஒண்ணு, யூதாஸ் காரியோத்தை ஏன் கொண்டு போக மாட்டார்னா, அவன் எதை பார்த்தாலும் அவன் கண்ணில் அது பணமா தான் தெரியும், பொருளா தெரியாது. ஒரு புள்ள அவ ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினால ஓடி வந்து ஒரு பரிமள தைலத்தை உடைச்சி அவர் மேல ஊற்றுகிறாள். எல்லாருக்கும் அந்த சுகந்தம் வீசுகிறது. என்ன கவனிங்க, அந்த சுகந்தம் வீசுகிறது
எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கிற போது ஒருத்தன் சொன்னா, இதை வித்திருந்தா 300 பணம் கிடைச்சிருக்கும், அதை யாருக்கு கொடுத்துருக்கலாம்? ஆமா, என்ன அக்கறை பத்தியிலா தரித்திரர் மேல. இந்த மழை வந்துச்சே, ஐயா தரித்திரர் மேல அக்கறையுள்ள நல்லவர்களே என்ன கொஞ்சம் கவனிங்க. இந்த மழை வந்துச்சே, எத்தனை எண்ணம் தண்ணிக்குள்ள கிடந்தது. ஏன்? இந்த அன்னக்கிளி அம்மாவும் குடும்பமும் அந்த ஈரத்துக்குள்ள தானே கிடந்தாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி கட்டி கொடுக்கணும்னு ஒருத்தனுக்கும் தோணலையே. அக்கறை, அக்கறை. எந்த வழியில பணம் உண்டாக்கலாம்னு நடக்கிறிய? அந்த தரித்திரனை யோசித்து பார்க்க முடிஞ்சிச்சா? என் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நல்ல சுகமா தூங்குறீங்களா? இது போல எத்தனை வீடுகளில் இருந்தார்கள் நினைச்சு பார்த்தீங்களா? நமக்கு தரித்திரம் எங்க ஞாபகத்துக்கு வருவா? தரித்திரம் எங்க ஞாபகத்துக்கு வருவா? மனம் திரும்பிக்கோங்க, கர்த்தர் வரப்போகிறா. அப்ப யூதாஸ் காரியத்தை கொண்டு போக முடியாது. கொண்டு போனா இல்ல, திருந்தனா கொண்டு போக முடியாதோ? திருந்தினாலும் அவனை கொண்டு போக முடியாது. ஏன்னா நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஆண்டவர் திரும்ப சேர்த்து கொள்ளாத ஒரு 2 கூட்டம், 3 பேர் ஆண்டவருக்கு அருவருப்பு. 1, விபச்சாரம் செய்கிறவன் ஆண்டவருக்கு பிடிக்காது. நல்லா கவனிங்க, விபச்சாரம் பண்றவன் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனா ஒருவேளை தாவீத மாதிரி மனசார தேவ சமூகத்தில் விழுந்துட்டீனா, ஆண்டவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீனா, உனக்கு மன்னிப்பு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. ஆனா 2 கூட்டத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவங்களால அதுல இருந்து வர முடியாது. 1, பதவிக்காகவும் புகழுக்காகவும் அலைகிறவர்கள். லூசிபர் என்று சொல்லுகிற அந்த கேருபின் தலைவன் தனக்குள்ளே பெருமை கொண்டான், ஸ்தானத்துக்கு ஆசைப்பட்டான். அவனுக்கு திரும்ப மீட்பில்லாத அளவுக்கு அவனை தள்ளிவிட்டார். ஏரோது என்கிற ராஜா ஒரு பிரசங்கம் பண்ணினப்போ பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் சொன்னாங்க, என்ன ஒரு பிரசங்கம். அப்ப அந்த ஏரோது பாஸ்டர் என்ன சொல்லி இருக்கணும்? கிருபை, எல்லா மகிமையும் கர்த்தருக்கு, நான் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் பேசினாரு என்று மகிமையை எங்க திருப்பி விட்டுருக்கணும்? பாஸ்டர் அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கணும். ஏரோது பாஸ்டர் தனக்கு எடுத்துக்கொண்டார். நல்லா பேசினால, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸ்பாட்லேயாட்டி ஸ்தானத்துக்கும் பதவிக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்ட ஸ்பாட்ல அடி விழும். புளுத்தி செத்தானோ, மன்னிப்பு கிடைக்கல. இன்னொருத்தன் காசு பணத்தை பார்த்த உடனே, பெரியவர் உங்க உட்கார்ந்துருக்கார், இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறான். ஐயா சொன்னாரு உங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. காசுக்கு ஆசைப்பட்டு ஓடுறான். குஷ்டம் வந்தது. பணத்தின் மீது ஆசை வைத்து அடுத்தவன் பணத்துக்கு மேல ஆசை வச்சு தேவையில்லாம கைய நீட்டுற, கையில குஷ்டம் வரும். வந்துச்சு, மன்னிப்பு கிடைக்கல. பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு ஓடினவனுக்கு இரக்கம் கிடைக்கல. திரும்ப மீட்கப்பட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் ஆரம்பமா இருந்தா ஒருவேளை மனதார. ஏன்னா இந்த 2ம் எப்பவுமே எப்படி தெரியுமா? திருந்தன்னு நினைக்கிறவனை கூட திருந்த விடாது. கூப்பிட்டு இழுக்கும், வாங்க சார், வாங்க, இங்க பாருங்க, இதை விட உங்களுக்கு வேற எங்க கிடைக்க, இதை எடுத்துக்கங்க சார், அப்படி கூப்பிடும். மயங்கிட்டும் சொல்லி முடிஞ்சு. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். அப்ப அந்த தேசம் எப்படி இருக்கு? பொன்வீதி. எப்படி இருக்கு சொல்லுங்க? பொன்வீதி. பரலோகத்துக்கு போமா? இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போறார். ஒரு வண்டி வரும்,
அந்த வண்டியில நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போறீங்க? எங்க கூட வாரவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுக்க பாப்போம். நிறைய கை வர மாட்டேங்குது. வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, நான் கூட்டம் முடிஞ்ச உடனே நேரம் வீட்டுக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகாம நம்ம எதுக்குங்க சபைக்கு வரோம்? எதுக்கு ஆராதிக்க வரோம்? இங்க ஆராதிக்க வர்றதே அங்க போறதுக்கு தானே. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன கவனிங்க, அப்போ ஆபிரகாமுக்கு அழைப்புண்டா? கேட்ட பதில் சொல்லுங்க. அழைப்புண்டா? அழைத்தாரா? ஆமென், அழைத்தார். ஆனா இந்த வசனம் அனுப்பும் போது சொன்ன வார்த்தை, யார் அனுப்பும் போது? ஆபிரகாம் அனுப்பும் போது. ஒரு சில தெளிவை நான் உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். சில தவறான நூதன போதனைகள் இன்னைக்கு உலகத்தில் பரவி கிடக்கு. யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா தேவையில்லாத சில நூதன போதனைகளை நீங்க பார்க்க முடியும். ஏமாந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சில தெளிவை சொல்லுகிறேன். கர்த்தர் அழைத்தது ஆபிரகாமை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அழைத்தவனை கர்த்தர் அனுப்பினார், அனுப்பினதும் ஆபிரகாமை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்ப இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆபிரகாமை அழைத்த அழைப்பு இங்கதான் இருக்கு. இல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற போது, நீ உன் தேசத்தையும், அந்த 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 2வது வசனத்துல இருந்தே வாசிங்கக்கா. அதற்கு அவன், சகோதரரே சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தேராகு இல்ல, ஆபிரகாமினுடைய சகோதரன் நாகோர் இல்ல, அவன் சகோதரன் ஆரான் அல்ல, மாறாக யாரை? ஆபிரகாமை. மறுபடியும் வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கும் முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு, இந்த இடத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர் சொல்றார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். என்ன சொன்னார்? வா. அப்ப அழைப்பு எங்க கிடக்கு? காரான்ல இல்ல. ஏன்னா 12:1 ஆரான்ல இருக்கும்போது சொன்னது. ஆனா அழைப்பு மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும்போது, ஊர் என்கிற பட்டணத்தில் இருக்கும்போது வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு அழைப்பு வந்தது? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு. நமக்கு பைபிள் தான் சாட்சி, பைபிள் தான் ஆதாரம். we are all bible based Christians. கரெக்டா? வேத ஆதாரத்தை அல்லாத கிறிஸ்தவர்களா இங்க யாரும் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த போது, வருகிற போது அவங்க அப்பாவும் கூட எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்க எங்க வந்தாங்க? ஆரான்ல வந்து தங்கிட்டாங்க. ஆரான்ல தங்கினப்போ ஆண்டவர் சொன்னார், இங்க உட்காரவா, உன்னை கூட்டேன், கிளம்பி போ, போனீனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். போகும்போது அப்பா கூட வந்தாரா? 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த 12ஆம் அதிகாரத்துல ஒரு சில குறிப்புகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆபிரகாமையும் நாகோரையும் அவனுடைய சகோதரன் ஆரானையும் தேராகு என்கிற அவனுடைய தகப்பனார் பெற்றெடுக்கிற போது அவனுக்கு வயது எத்தனை? 70 வயதாயிருந்தான். கணக்கு படிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தல் ஒரு வசனம் உண்டு, புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். நீங்க இந்த புத்தி இல்லாதவங்க எல்லாம் கை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, புத்தி உள்ளவர்கள் கை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ புத்தி உள்ளவன் என்ன செய்யணுமா? புத்தி இருக்குல்ல, பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். பிரதர் உங்களுக்கு புத்தி இருக்கா? சிஸ்டர் உங்களுக்கு புத்தி இருக்கா? கேளுங்க, சும்மா கேளுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தேராகுவுக்கு எத்தனை வயசு? 70 வயசு. இப்ப 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆபிரகாமை தேவன் அனுப்புகிற போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75 வயது. 75 70 எத்தனை? அப்ப தேராகு இப்ப எத்தனை வயசு? சொல்லுங்க. 145. ஓகே, 12ஆம் அதிகாரம் கடைசிக்கு வருவோம். அங்கே தேராகு இருந்து விட்டான் எழுதியிருக்கா? அதை படிங்க. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எல்லாரும் அங்கே இருந்துட்டாங்க.
தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். அடுத்து தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானிலே தேராகு ஆரானிலே ஆபிரகாம் எங்க மரிச்சான்? கானானிலே மரித்தான். ஹலோ, தேராகு கானானிலே மரித்தான். சாரி, ஆபிரகாம் கானானிலே மரித்தான், தேராகு ஆரானிலே மரித்தான். அவன் சாகுறப்ப அவன் வயசு எத்தனை? 200 கணக்கு படிச்சிருக்கீங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போய் இதெல்லாம் படிச்சுதான். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு தானே போய் படிச்சீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, 145வது வயசுல ஆபிரகாம் அனுப்பிட்டார். தேராகு ஆரானில, அதுக்கப்புறம் இருந்து 205 வயசுல ஆரான்ல செத்தான். அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் அங்க வாழ்ந்திருக்கிறார்? கிட்டத்தட்ட 60 வருஷம் இருந்தாரா? 65 வருஷம் இருந்தாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. தேராக கூட்டிக்கிட்டு ஆபிரகாம் போகல. ஏன்னா நம்ம அடுத்தது அதை தான் பார்க்கவே போறோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமின் இடத்துல சொன்னது, நான் சொல்ற இடத்துக்கு புறப்பட்டு போ. எப்படி போ? 1வது வசனம், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு. அழைக்கும் போது அப்பா வீட்டை விட சொல்லல, ஆனா இப்ப அனுப்பும் போது உங்க அப்பா வீட்டையும் விட்டுரு. ஏன் தெரியுமா? இந்த ஆள் கூட இருந்தான்னு வையி, அல்ல நீ இந்த ஆள் கூட இருந்தேன்னு வையி, கடைசி வரைக்கும் நீயும் போய் சேர மாட்ட, உன்னை சேரவும் விட மாட்டான். அல்லேலூயா. ஆமா, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு புறப்பட்டு போ. எப்படி போ? என் வீட்டை விட்டுட்டு போ. யார் வீட்டை? தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டான். ஆமென். ஆமா, இப்ப ஆபிரகாம் புறப்பட்டாச்சு. யாரெல்லாம் விட்டான்? அப்பாவை விட்டான், அண்ணனும் தம்பியும் விட்டான், கிளம்பிட்டான். ஆனா கூடவே யார் வர்றா? லோத்தை விடல. ஆசீர்வாதம் பெறணும்னா முதல்ல எதை விடணும்? இனப்பற்று, ஜாதிப்பற்று, தேசப்பற்று எல்லாம் விட்டுறணும். புரியுதா? நான் தமிழனாக்கும், குப்பையில போடு. நான் மலையாளியாக்கும், அதை இன்னும் குப்பையில தூக்கி போடு. நான் ஆந்திராக்காரனாக்கும், தூக்கி போடு குப்பையில. நான் ஹிந்திக்காரனாக்கும், நீ எந்த காரனா இருந்தாலும் சரி தூக்கி குப்பையில போட்டீங்கன்னா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மெல்லாம் முதல்ல மனிதர்கள், 2வது கிறிஸ்துவை உடைய ஆவிக்குரியவர்கள். இந்த ஒரு சிந்தையில மட்டும் இருங்க. நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரியவர்களாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சிந்தையை தாண்டி வேற ஒரு சிந்தைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா பரலோகத்துல போகும்போது உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா மனிதர்களும் வருவாங்க. நீங்க அங்க போய் கேட்பீங்களா? சோத்திரம். பரலோகத்துல நடக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நாங்க பூமியிலேருந்து. அது தெரியுது. பூமியில எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நாங்க இந்தியாவிலேருந்து. இந்தியான்னு தெரியுதுங்க. அங்க எந்த ஊர்ல இருந்து வந்திய? தமிழ்நா. சோத்திரம். தமிழ்நாட்டில் இருக்க. நீங்க ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്നാ. ആണോ? എന്നാ പിന്നെ തിരിച്ച് കേരളത്തിൽ തന്നെ വെക്കോ. ஒன்னு சொல்ல கத்துக்கோங்க, பாவத்துல இருந்து வந்தேன், சாபத்துல கிடந்து வந்தேன், நரகத்துக்கு போறதுக்கு இருந்தேன். அவர் ரத்தத்தால என்ன மீட்டிங்க கொண்டு வந்து சேர்த்துட்டார். நான் இப்ப பரலோகத்துக்கு வந்திருக்கேன். அல்லேலூயா. இனப்பற்று, தேசப்பற்று எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுக்கிட்டு அடுத்தது எதை விடணுமா? தகப்பன் வீட்டை. அடுத்து அவன் ஆசீர்வதிக்க ஆதியாகமம் 15:6 வசனம் நிறைய வாசிக்கணும்னு எனக்கு ஆசைதான். வேகமா சொல்றேன், குறிப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆசீர்வாதம் பெறணும்னா என்ன செய்யணுங்க? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போ, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல கத்துக்கணும். சிலருக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் வாயில
ஆசீர்வாதமே வராது. பிள்ளைகளையே ஒரு மாதிரி சபிக்கிற தாய் தகப்பன், அதெல்லாம் உருப்படாதுங்க. அவையெல்லாம் விளங்கவே மாட்டான். பெத்தவங்க சொல்லலாமா உங்க வாயில? சொல்லலாமா? 1000 தான் இருக்கட்டுமே, உங்க பிள்ளைகளை வாய் நிறைய ஆசீர்வதிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க. என்கிட்ட எத்தனையோ வாலிப பசங்க கவுன்சிலிங் வந்திருக்கான், ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்பான். இதுல வேற இந்த பெத்தவங்க, எங்க பையனுக்கு ஆலோசனை கொடுங்க பாஸ்டர், எங்க பையனுக்கு ஆலோசனை கொடுங்க. அவனை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் இப்படி இருக்கிறதுக்கே காரணம் அந்த தாய் தகப்பன் தான். ஆமா, பெத்தவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எப்போது? விட வேண்டியவைகளை விடுகிறவாது. இரண்டாவது, நீ எப்போது ஆசீர்வாதமா இருப்பாய்? தேவனை விசுவாசிக்கிற போது. அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல உங்க விசுவாசத்தை வைங்க, மனிதர்கள் மேல வைக்காதீங்க. ஏன்னா மனிதர்களை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விசுவாசித்ததுனால எபிரேயர் 4:19 சொல்றார், விசுவாசித்தது நிமித்தம் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். நம்ம எல்லாம் நீதிமான்களாய் பரலோகத்துக்கு போய் நிக்கணும்னா யாரை விசுவாசிங்க? ஆமென், கர்த்தரை விசுவாசிங்க. மூணாவது, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம், என்ன பண்ணணும்? 18வது அதிகாரம் 2-3 வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியினை விட்டு கடந்து போக வேண்டாம். தன்னை தேடி வந்திருந்த தூதர்களை கண்டப்போ அவனுக்கு தெரியாது வந்திருக்கிறது தூதைன்னு. அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு சில பாஸ்டர்மாரை பார்த்தாச்சுன்னா தூதனாக தெரியாது, சாத்தானாவே தெரியும். வந்திருக்கிறது தூதனா இருப்பான், ஆனா அவனை எப்படி பார்ப்பான்? இவன் சாத்தானாவே பார்ப்பான். நீ என்ன பார்க்குறியோ அப்படித்தான் உனக்கு இருக்கும். வந்தவனை தூதனா பாரு. அல்லேலூயா. அவன் உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பான். ஆமென். வந்தவன் உன்னை ஆசீர்வதிப்பான். பார்த்தா போய் தரை குப்புற விழுந்து, வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டான். நம்ம கூப்பிடுவோமா? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாவப்பட்டவன் வாரான், கூப்பிடுவிய? இந்த இப்ப கிறிஸ்மஸ் வருது, எத்தனை பேர் வீட்டில் ஏழையை கூப்பிட்டு சாப்பாடு போடுவிய? கூப்பிட்டு வேற சாப்பாடு போடுவாங்களாம். எங்கள் அப்பா கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ்ஸு, இந்த ஈஸ்டரு, இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்லாம் வந்தாச்சுன்னா வீட்டில் எப்பவும் வாங்குறத விட 2 கிலோ எக்ஸ்ட்ரா கறி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே ரோட்டில் போய் வெளியூர் போகிறதுக்கு காத்திருக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் எண்டு, அதை தாண்டி போகணுன்னா பஸ்ஸு வண்டி ஏதாவது கிடைச்சாதான் உண்டு, பஸ்ஸு கிடையாது. வேறு லாரி டெம்போ இந்த மாதிரி எதாவது போனால் தான் உண்டு, அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை போய் கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு திருப்தி அனுப்புவார். போகும்போது ஏழை பாளையாக இருந்ததுன்னா அவருடைய வேஷ்டி சட்டையில் ஒன்று எடுத்து கொடுத்து அனுப்புவார். லேடிஸாக இருந்தால் எங்கள் அம்மாவுடைய சாரியில் ஏதாவது எடுத்து கொடுத்து அனுப்புவார். இன்றைக்கும் நான் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி பெருமையாக சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். அதை ஆண்டுடைய கிருபையினால் நாங்களும் பல இடத்துல அதை பின்தொடர்ந்து வருகிறோம். பண்டிகை கொண்டாடுறது, லைட்டு போடுறதும், ஸ்டாரு கட்டுறதும், நம்ம நல்ல துணி உடுக்கிறதும் இல்லை, ஏழைகளை ஆதரிப்பதில் இருக்கிறது. ஆமென். பாருங்க, பார்த்தான், கூப்பிட்டான், வாங்க கூட்டிட்டு வந்தா சாப்பாடு போட்டான். சாப்பிட்டவன் சும்மா போகல, சாப்பிட்டா ஆசீர்வச்சிட்டு தான் போவான். அவனை மன நிறைவோட நீங்க அனுப்ப நினைச்சீங்கன்னா அவன் உங்களை ஆசீர்வச்சிட்டு போவான். வந்தவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்புனேன்னா வயிறெறிஞ்சி சபிச்சுட்டு போவான். அது பின்னால துவாசமாத்தான் இருக்கும். வந்தவனை என்ன செய்யணும்? வரவேற்று நல்ல சாப்பாடு கொடுத்து சமாதானத்தோடு அனுப்பி வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேராகுவை விடும்போது எப்படி அனுப்புனா? தேராகு ஆண்டவர் விட சொன்னார். இங்க பாருப்பா, அவன் கூட கிடக்கிற வரைக்கும் பிரச்சனை. தேராகு கூட கிடக்கிற வரைக்கும் கூட்டத்தில் ஒரே சண்டை, சலசலப்பு. அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்பா நீங்க சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல, நீங்க 2 பேரும் சகோதரர்கள். அந்த எண்ணம் எப்பவும் இருக்கணும். ஆபிரகாமுக்கு அந்த எண்ணம் எப்பவுமே, நல்ல ஆபிரகாமுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும். தேராகுனால லோத்துனால அவன் சகோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. அவனாலே அவன் ஆட்களாலே எனக்கு கூட எப்பவுமே ஒரு கூட்டத்துக்குள்ளே 2 கூட்டம் பிரிஞ்சு கிடக்கு. இந்த சபைக்குள்ளேயும் சிலதெல்லாம் ஒரு புதிய குரூப்பிஷன் எல்லாம் கிடக்கு. நான் பார்க்க தான் செய்றேன். ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதே, கேட்டேளா?
உங்க குரூப்பிஷன் எல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், பாஸ்டர் உங்களை நம்பலாம். ஆனா நீங்க குரூப்பிஷம் பண்ணி நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குரூப்பிஷத்தை உடைப்பார். இப்போ லோத்து ஒரு கூட்டத்தை கூட்டி, அங்க லோத்துவின் கூட்டத்துக்கும் ஆபிரகாமின் கூட்டத்துக்கும் சண்டை, மாறி மாறி அடி. ஆனா ஆண்டவர் சொன்னார், எப்பா விட்டுரு. உடனே அவனை வெறுக்கல. ஓ இங்க பாரு, ஒன்னால எனக்கு வந்த நஷ்டம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு வெறுக்கல. மாறாக அவன் அன்பா கூப்பிட்டு, நம்ம 2 பேரும் சகோதரங்க, நீ வடக்க போனா நான் தெக்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். அல்லேலூயா. அவன் நீ எங்க போறியா நான் அங்க போறேன், நம்ம 2 பேரும் சகோதரன், நமக்கு எதுக்கு சண்டை? ஏன்னா நாளைக்கும் எங்கனையாவது பார்த்தா பிரைஸ் எல்லாம் சொல்லணும். ஆமென். நம்ம அப்படியா, நம்ம உபதேசமே வேறல. நம்ம சபையை விட்டு ஒருத்தன் வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலே பார்க்க கூடாது, அவனுக்கு சோத்திரம் சொல்லப்படாது. ரட்சிப்பை விட்டு வெளியில போனால், மறுதலித்து போனால், அவன் பழைய மார்க்கத்துக்கு போனால் நம்ம அவனுக்கு வந்தனம் சொல்ல வேண்டாம் என்று பவுல் சொன்னார். நான் பக்கத்து சபைக்கு போனால் வந்தனம் சொல்லக்கூடாதுன்னு பவுல் சொல்லல. சோத்திரம் சொல்ல பழகணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லி பழகணும். அதனால லோத்து போன பிறகு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவன் என்கிட்ட இருந்து என்ன குடைச்சல் கொடுத்தான் போனான். அவன் அதனாலதான் நாசமா போறான். அவன் இன்னும் அடையணும், பிடிச்சிட்டு போயிட்டான். யார? லோத்தையும் ஆட்களையும். ஆபிரகாம் சொன்னாரா அவன் எனக்கு பண்ண கொடுமைக்கு தான் அனுபவிக்கான் சொன்னாரா? இல்ல. ஐயோ சகோதரன், என் ரத்தம் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடணும். அவன் தான் மனுஷன். போனவனை தேடணும். எவனையா பிடிச்சிட்டு போனான்? என் பிள்ளைய பிடிச்சிட்டு போற அளவுக்கு எவனுக்கு தெம்பு இருக்கு? 300 சிலரை வேற கூட்டிக்கிட்டு நேரா போய் ராத்திரியோட ராத்திரி அடிச்சு அத்தனை பேருகிட்ட இருந்தும் லோத்துவை அவன் ஆட்களையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தவன் ஆபிரகாம். அவன் நீதிமான். நீங்க அப்படி இருக்கணும். பகையும் விரோதமும் வெறுப்பும் பாராட்டி கொண்டு அவன் ஒரு நாள் அலைய கூடாது. சகோதரர்கள் என்கிற சிநேகத்தோட அலைங்க, அதுதான் ஆசீர்வாதம். அவன் விசுவாசித்தான். 3வது அவன் ஸ்தோத்திரம் வந்தவர்களை கனம் பண்ண அறிந்திருந்தான். ஊழியக்காரனை கனம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வேலை தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்வையில கிடைச்சவன் அவன் ஒருத்தன் கிடைச்சிருக்கானா ரைட்டு, வேற பிரசங்கம் பண்ண வந்திருக்கார். பிரசங்கம் மட்டும் பண்ண தெரிந்தவர் அல்ல, கனம் பண்ண கத்துக்கோங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். நீங்க எந்த ஊழியக்காரனையும் கனம் பண்ணுங்க. 1000 திறமைசாலி வரலாம், ஆனா உங்க போதகர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கனம் பண்ண கத்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. 22:12 சோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறவன். கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் பெறணுமா? கொடுக்க அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 22:12. பிள்ளையின் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது, இன்னைக்கு ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற ஒரு நல்ல மனப்பக்குவம். பாஸ்டர் நான் என்னையே கொடுத்துட்டேன், ஒன்ன கொடுத்துட்டேன், ஆனா உன்கிட்ட இருக்கிற தனத்தை கொடுக்கல. என்ன கொடுத்துட்டேன்? பர்ஸ்ல இருக்கிறத ஒழிச்சு தானே வச்சிருக்கோம். பர்ஸ்ல இருக்கிறதுல கர்த்தருக்கு என்று கனமாய் கொடுங்க. அல்லேலூயா. என்னையே கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைச்சா அவன் நல்ல விசுவாசி. நான் என்ன வேணா கொடுக்கிறேன், ஆனா தசமபாகம் காணிக்கையெல்லாம் கேட்காதுங்க. என்னையே கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்கு? இதையும் கொடுக்கிறேன்னு கொடுத்தாதானே சரி. கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு என்று கொடுத்த ஒருத்தனும் கெட்டு போனதில்லை. கர்த்தருக்கு என்று கொடுத்த ஒருத்தனும் தாழ்ந்து போனதில்லை. இந்த ஆபிரகாமை குறித்து அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 24ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவன் ஸ்தோத்திரம் அங்க எழுதப்பட்டிருக்கு. அவனை குறித்து எலியாசார் அந்த அவனுடைய வீட்டுல மூத்த வேலைக்காரன் போய் சொல்றான், எங்க எஜமானனை கடவுள் ஆசீர்வதிச்சு பெரிய சீமானா வச்சிருக்கார். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் சீமான் ஆகிட்டே இருப்பான். கர்த்தருக்கு கொடுக்காம கஞ்சதனம் பண்ணுகிறவன்
சீமான் ஆவான். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கர்த்தருக்கு மனப்பூர்வமா, உற்சாகமா, தாராளமாய் கொடுக்கிறவர்கள் அவர்கள் சீமானாய் கொண்டிருப்பார்கள். கஞ்சத்தனம் பண்ணி கர்த்தருக்குன்னு சொல்லி இந்த பாஸ்டர் மாதிரி தானே கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு காயினை போல யோசித்தால் சீமான் ஆவீர்கள். நீங்க எந்த மான் ஆகணும்? சீமான் ஆகணுமா, சீமான் ஆகணுமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். 15-18 கூட படிப்போம். 15-18. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபியூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த இடத்துல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அரசியல் உங்களுக்கு புரியணும். ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை தன் சந்ததிக்கின் பேர்ல கொடுக்கிற போது எல்லை அளந்து யார் யார் இருக்கிற இடத்தையெல்லாம் கானானுடைய தேசத்தை யாருக்கு கொடுக்கணும்? இஸ்ரவேல் சந்ததிக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் எல்லை பிரித்து கொடுத்து விட்டார். அல்லையா சொல்லுங்க. இவனெல்லாம் வாழ்ந்த நாடு யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொந்தம். இன்னைக்கு அவனை வேற எவனெல்லாமோ வந்து உட்கார்ந்துக்கிட்டு இஸ்ரவேல் சந்ததியை துரத்திக்கிட்டு இருக்கான். சரி, நான் உள்ளூர் அரசியல், நான் அந்த அரசியலுக்குள்ள வரல, விஷயத்துக்கு வருவோம், வசனத்துக்கு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கவனமா பாருங்க. கர்த்தரோடு ஆபிரகாம் உடன்படிக்கை செய்திருந்தான். ஆசீர்வாதம் வருவதற்கு முதல்ல என்ன செய்யணுங்க? விட வேண்டியதை விடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒண்ணு, விட வேண்டியதை விட்டுருங்க. ரெண்டாவது, தேவனை விசுவாசிங்க. மூணாவது, ஊழியர்களை கனம் பண்ணுங்க. நாலாவது, கர்த்தருக்கு கொடுங்க. அஞ்சாவது, மெயின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா சொன்னதை சொல்லுங்க, கர்த்தரோடு உடன்படிக்கை. ஒருவேளை 1 பேதுரு 3 வாசிக்கிறோம். அங்க எழுதுகிறார், ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை. ஒருவேளை இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணாம இருக்கிற யாராவது இங்க இருந்தா இன்னைக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வரப்போகிறா. அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கண்களை மூடுவோமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை ஆசீர்வதித்தால் நான் உம்மை விட மாட்டேன்னு சொன்ன யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கடந்து போனான். நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொன்னீங்களப்பா ஆரம்பத்துல.